ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் உண்டியல் சீக்கிரமாக நிறையறதுக்கு இந்த 2026 நான் என் ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற 5 உண்டியல் சேவிங்ஸ் டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026 நம்ம உண்டியல் சீக்கிரமாக நிறையறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் இருந்தால் போதும். இந்த 5 டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த 2026 முடியும் பொழுது 25,000 வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அது மாதிரி 5 உண்டியல் சேவிங்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த உண்டியல் சேவிங்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உண்டியல் சேவிங்ஸு சம்பள நாள். நம்ம வீட்டில் சம்பளம் வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு அந்த சம்பளத்திலிருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து உண்டியலில் போட்டுடணும். உங்கள் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கம்மியாக வரலாம், அதிகமாக வரலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உண்டியலில் ஒரு அமௌண்ட்டை போட்டுடணும் சம்பளம் கையில் வந்த உடனே. நான் என் ரியல் லைஃப்பில் சம்பளம் வந்த உடனே என் ஹஸ்பண்டு என் கையில் செலவுக்கு பணம் கொடுப்பாரு. அந்த மாதம் முழுசும் என்னென்ன செலவுகள் இருக்கோ அந்த செலவுகளுக்கு பணத்தை கொடுப்பாரு. அந்த செலவுக்கு கொடுக்கும் பொழுது நான் ஃபஸ்ட்டு ஒரு 200 ரூபாய் எடுத்து உண்டியலில் போட்டுருவேன். நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் 200 ரூபாய் எடுத்து ஃபஸ்ட்டு சேலரியிலேருந்து உண்டியலில் போட்டுருவேன். இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் உண்டியலை நிரப்புறதுக்கு இது ஒரு சூப்பரான டிப்ஸாக இருக்கும். 2வது டிப்ஸு பார்த்திங்கன்னா வார செலவு. நம்ம வாரமானால் காய் வாங்குவோம், நான்வெஜ்ஜு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்குவோம். அப்போ வாங்கும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சேஞ்சஸை நம்ம உண்டியலில் போடலாம். எக்ஸாம்பிளாக நம்ம வீட்டில் ஒரு 500 ரூபாய் வாரத்துக்கு நம்ம ஒதுக்குறோம் வார செலவுக்கு. இதிலே காய்கறி, நான்வெஜ்ஜு, ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கிறதுக்காகன்னும் பொழுது ஒரு 450 ரூபாய் ஆகுது, அல்லது 470, 480 ஆகுதுன்னா மீதி 20 ரூபாய், 30 ரூபாய்லாம் இருக்கும் இல்லைங்களா. இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம உண்டியலில் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வரும்பொழுது உண்டியலும் சீக்கிரமாக நிரம்போம். இது மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டு போடும் பொழுது நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சின்ன அமௌண்ட்டை நம்ம லாங் டேர்மாக போடலாம். ஒரு 6 மாதத்துக்கு போடலாம், அல்லது 1 வருஷத்துக்கு போடலாம். அது மாதிரி இந்த சின்ன அமௌண்ட்டு போடும் பொழுது மட்டும்தான் அது பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு கையில் கிடைக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் காய்கறி வாரமான வாங்குவேன். எவ்வளோ ஒதுக்குவேன்னா, வாரத்துக்கு 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரலும் ஒதுக்குவேன். அப்படி ஒதுக்கும் பொழுது இந்த 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரையும் நான் காய்கறி, நான்வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினது போக எனக்கு வாரமானால் 100 ரூபாய் கூட ஒரு வாரம் சேரும், 20 ரூபாய், 30 ரூபாய் கூட சேரும். அந்த பணத்தை நான் ஒரு உண்டியலில் போட்டுக்கிட்டே வரேன். அந்த உண்டியல் தான் இது. இன்னும் நான் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணும் பொழுது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். 1 இயராக நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். போன 2025 ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வருஷம் நான் மே மந்த்து அல்லது ஏப்ரல் மந்த்து ஓப்பன் பண்ணுவேன். அப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, இது மாதிரி வார செலவில் 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய்லாம் போட்ட பணம் எவ்வளோ இருந்துச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த 3வது டிப்ஸு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 3வது டிப்ஸு எக்ஸ்ட்ரா ஒரு வார பணம். எக்ஸ்ட்ரா ஒரு வார பணம் எப்படி எடுத்து வைக்கலான்னா, வார செலவுகளுக்கு பணத்தை எடுத்து வைப்போம். ஒரு வாரத்துக்கு 500 ரூபாய், 700 ரூபாய், ஒரு வீட்டில் 1000 ரூபாய், ஒரு வீட்டில் 1500 ரூபாய் கூட ஆகும். அப்படி ஆகிறவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம மாத சம்பளம் வந்த உடனே அந்த மாதத்தில் எத்தனை வாரம் இருக்குதுன்னு பார்க்கணும். 4 வாரம் இருக்குன்னா 4 வாரத்துக்கு பதிலாக 5 வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கணும். எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு வாரத்துக்கு 500 ரூபாய் எடுத்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 4 வாரம்னா நம்ம 2000 ரூபாய் எடுத்து வைக்கணும். ஆனால் 2000 ரூபாய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா 5 வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கணும். 5 25 2500 ரூபாய் இப்படி எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. சம்பளம் வந்த உடனே 4 வாரம் இருக்கிற மாதத்தில் 4 வார பணமும் செலவாயிடும். 5வது வார பணம் சேவிங்ஸாக மாறும். இது மாதிரி நீங்கள் இந்த வருஷம் எத்தனை மாதத்தில் 4 வாரம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை நோட் பண்ணி கூட இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு வார பணம் உண்டியலில் போட்டுக்கிட்டே வரும்பொழுது உங்களால் ஈஸியாக பணத்தை சேவ் பண்ண முடியும். இது 3வது டிப்ஸு. 4வது டிப்ஸு மளிகை சாமான். நம்ம வீடுகளில்
மாதமான எந்த செலவு இருக்குதோ இல்லையோ மளிகை சாமான் வந்து கம்பல்சரி வாங்குற மாதிரி தான் இருக்கும். எந்த மாதத்துலேயும் நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சமைச்சி சாப்பிட்றவங்க, அதனால் நம்ம வீட்டில் மளிகை சாமான் மாதமானால் வாங்குவோம். அது மாதிரி மளிகை சாமானுக்கு மாதமானால் நம்ம பணத்தை ஒதுக்குவோம். 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய் கூட நம்ம ஒதுக்குவோம். அது மாதிரி ஒதுக்கும் பொழுது அந்த பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம மளிகை சாமான் மாதமானால் வாங்கும் பொழுது நம்மளுக்கு மீதி ஆகும் இல்லைங்களா அமௌண்ட்டு. இப்போ 3000 ரூபாய்னா 3000 ரூபாய் நம்மளுக்கு ரவுண்டாக ஆகாது. 2500 ரூபாய் ஆகும், அல்லது வந்து 2600 ரூபாய் ஆகும். இது மாதிரி ஆகும் பொழுது மீதி ஆகும் சேஞ்சஸ் இருக்குது இல்லைங்களா. 400 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய் இது மாதிரி அமௌண்ட்டை நம்ம வந்து உண்டியலில் போட்டுக்கிட்டு வரலாம் மாதமானால். அப்படி போடும் பொழுது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 4வது டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த உண்டியல் சேவிங்ஸில். 5வது டிப்ஸு நாணயம், அதாவது காயின் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து 5 ரூபாய் 10 ரூபாய் காயின்லாம் தனி உண்டியல் போட்டுக்கிட்டு இருக்கோம். சில பேர் வந்து புதுசாக கூட நோட்டை அவங்க சேவ் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு புது நோட்டு சேவ் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். இது மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 5 டிப்ஸையும் இந்த ஜனவரியிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த 5 டிப்ஸுமே என் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸு. இந்த டிப்ஸு நான் ஃபாலோ பண்ணி 6 மாதத்துலேயே என்னால் 10,000 ரூபாய் வரையும் சேவ் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் இந்த டிப்ஸை இந்த ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக 20,000 25,000 வரையும் உண்டியல் சேவிங்ஸ்லேயே சேவ் பண்ண முடியும். இது மாதிரி உண்டியல் சேவிங்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து பணத்துடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு. கோல்டு, சில்வர் இதுடைய ரேட்டு தான் அதிகமாகிடுச்சு. இது மாதிரி உண்டியல் சேவிங்ஸை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த பணத்தை என்ன பண்ணலான்னா நீங்கள் காயினாக வாங்கி வைக்கலாம், அல்லது வந்து நீங்கள் டிஜிகோல்டில் கூட போடலாம். இல்லை நான் வந்து இந்த உண்டியல் சேவிங்ஸை மாதத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ண போகிறேன்றவங்க மாதத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் 1000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். இந்த 1000 ரூபாவை நீங்கள் அப்படியே எடுத்து டிஜிகோல்டில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மில்லிகிராம் ஆட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வருஷத்துக்கு 10,000 20,000 ரூபாய் வரையும் சேவ் பண்ண முடியும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜனவரி இந்த மாதத்துலேருந்து. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லாரும் சேர்ந்து சேவ் பண்ணுவோம். எப்போவுமே வந்து சின்ன அமௌண்ட்டு இதை என்ன சேவ் பண்ணுறதே இல்லாமல் நம்ம சிறு துளி பெருவெள்ளமாக சின்ன சின்னதாக சேவ் பண்ணுவோம். பெரிய அமௌண்ட்டாக அது மாறும். இந்த சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேவிங் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.